பாலா ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த வகையில் நிறைய பிரசவங்கள் இலவச கல்வி உதவி இதெல்லாம் தான் சம்பாதித்து செய்கிறாங்கிற வருமானத்துக்கு உள்ள உதவி செய்கிறாரா இல்லை வருமானத்தை தாண்டி உதவி செய்கிறாரா? இந்த சர்ச்சைக்கு பின்னால ஒரு அரசியலும் இருக்கு. நீங்கள் புரோட்டா சாப்பிட போனால ஒரு கேமரா டீமை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ இதெல்லாமே சினிமாக்கார மலிவான விளம்பரத்துக்கு சொந்தக்காரன். இதுதான் விஷயம். அப்போ பாலா அந்த விளம்பரத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறான். ஆனால் இல்லை, நான் உண்மையாகவே உணர்வோடு செய்கிறேன்னா பாலா தான் சொல்லணும். பாலாவை குறிவைத்து சிவகார்த்திகேயனுக்கு பின்னால் பெரிய தயாரிப்பு நிறுவனம் இருக்கு, ஒரு அரசியல் கட்சி இருக்கு. அவர்களை பாலாவை குறிவைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த கட்சி? திமுக. ராகவா லாரன்ஸ் தான் இதே போல பண்ண ஆரம்பிச்சார். அறக்கட்டளையை பதிவு பண்ணா கோடிக்கணக்கான ரூபா வந்து பூஞ்சிச்சு. அப்ப என்ன பண்றான், எனக்கு பணமே வேண்டான்னு அறிவிச்சிட்டார். அவருக்கு இப்போ சன் டிவி வருஷம் 10 கோடி ரூபாய் சும்மா கொடுத்தாங்க. இதுதான் பாலாவுக்கும் லாரன்ஸுக்கும் ரிலேஷன். காந்தி கண்ணாடி படத்துல பாஜகவை எதிர்க்கிறார். சினிமாக்காரங்க அப்படி கட்செல்லாம் எவனுக்குமே இல்லை. கேபி பாலாவை சர்வதேச பயங்கரவாதியை போல சித்தரிக்கிறாங்க. இந்த நாடு எவ்வளவு கேவலமான நாடுன்னு பாருங்க. வணக்கம். வணக்கம். இந்த கேபிஒய் பாலா தொடர்பாக நிறைய சர்ச்சை சமீப நாட்களில் போய்கிட்டு இருக்குது சார். அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் வருது, அவரை யாரோ இயக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். கேபிஒய் பாலாவை இயக்குறது யார்? பாலா ராகவா லாரன்ஸனுடைய நெருங்கிய நண்பர். ராகவா லாரன்ஸ் மூலம்தான் இந்த அறிவிக்கப்படாத தொண்டு நிறுவனம். இங்கே ராகவா லாரன்ஸ் ஒரு என்ஜிஓவை பதிவு செய்து வச்சுருக்கார். ஆனால் கேபி பாலா தொண்டு நிறுவனங்களை எதையும் பதிவு செய்யலை. ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்த வகையில் நிறைய பிரசவங்கள் இலவச கல்வி உதவி இதெல்லாம் தான் சம்பாதித்து செய்கிறாங்கிறார். எனக்கு வரக்கூடிய வருமானத்தை வைத்து நான் நிறைய உதவி செய்கிறேங்கிறாரு. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தார். இதெல்லாமே நிறைய வருமானம் வரும். ஆனால் இப்போ இந்த வருமானத்துக்கு உள்ள உதவி செய்கிறாரா இல்லை வருமானத்தை தாண்டி உதவி செய்கிறாரா? இதுதான் இப்போ சர்ச்சை. இப்போ இந்த சர்ச்சைக்கு பின்னால் ஒரு அரசியலும் இருக்குது. காந்தி கண்ணாடின்னு ஒரு படம். அந்த படத்தில் மோடி அரசை எதிர்த்து சில காட்சிகளை வச்சுருக்கார். இதுவும் பாஜகவால் இவருக்கு ஒரு வகையான எதிர்ப்பு உருவானதாகவும் இருக்கலாம். ஏன்னா இப்போ இந்த பாஜகவுக்கு எதிராக எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அவர் குறிவைக்கப்படுவார். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் சினிமாவில் 2 பேர் தான் இருப்பாங்க. எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல், விஜய் அஜித், சிம்பு தனுஷ். இப்படி இந்த பட்டியலை போட்டு வருகிற பொழுது சிவகார்த்திகேயன் வளர்ந்து வர்றார். அதற்கு இணையாக இப்போ அடுத்து யார் வர்றா? பாலா வர்றார். இப்போ பாலாவை குறிவைத்து சிவகார்த்திகேயனுக்கு பின்னால் ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் இருக்குது, ஒரு அரசியல் கட்சியும் இருக்குது. அவர்களை பாலாவை குறிவைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. சிவகார்த்திகேயனுக்கு பின்னாடி அரசியல் கட்சி இருக்குது. ஆமாம், பெரிய அரசியல் கட்சி இருக்குது. எந்த கட்சி சார்? திமுக. இப்போ இந்த பராசக்தி படம், பராசக்தியில் நிரந்தரமாகவே இருக்குது. அவர் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வளர்ந்து வருகிற போது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தொடர்பு வந்துடும். இது இயற்கை. வடிவேலு திமுகவில் சேர்ந்துக்கிட்டார், மேடையிலே பேசினார் விஜயகாந்தை எதிர்த்து. எல்லாருக்கும் ஒரு அரசியல் இருக்குது. செய்கிற தவறுகளை ஒரு நிமிடத்தில் மறைக்க முடியும்னா ஒரு அரசியல் வேணும். ஒரு நிமிடத்தில் மறைக்கிறதுக்கு ஒரு அரசியல் வேணும். அரசியல்னா ஜெயிலில் தான் இருக்கணும். இதுதான் அந்த தமிழ் திரைப்பட உலகத்துடைய வரலாறு. அப்போது பாலாவுக்கு சிவகார்த்திகேயன் விரும்பிகள், நலம் விரும்பிகளும் யாராவது ஒரு மீடியாவை பர்ச்சேஸ் பண்ணி அடிக்க சொல்லலாம். இப்போ மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஏதோ புத்தன் புனிதன் காந்திலாம் கிடையாது. திமுக ஐடி விங்கில் நிறைய சமூக வலைதளம் மாத சம்பளம் கொடுக்குறான். அவருக்கு சொல்கிறத தான் அது செய்யுது. இந்த பக்கம் பாஜக நிறைய ஆட்களை
வச்சுருக்கேன். ஐடி விங்குக்கு நிறைய சம்பளம். நீங்கள் எனக்கு சம்பளம் கூட நான் வேலை செய்கிறேன், நிறைய பேர் போகிறான். அதிமுக ஒரு ஐடி விங் வச்சுருக்கு. இப்படி எல்லா ஐடி விங்லேயும் விஜய் ஆதவ அர்ஜுனா ஒரு ஐடி விங் வச்சுருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன். இப்போ அந்த சமூக வலைதளத்தில் இருக்கிற உங்களை போன்ற நல்ல திறமையான இளைஞர்கள் பூரா எங்கே போயிட்டு அந்த ஐடி விங்கு போய் சேர்ந்துட்டான். பாதி பேர் வாய்ஸ் ஆஃப் காமன், பாதி பேர் பெண் நிறுவனம், இப்படி பல பேர் போயிட்டான். இப்போ பற்றாக்குறை எதுக்கு? ஆங்கருக்கான பற்றாக்குறை இருக்குது. அப்போ அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கும்? திமுக சொன்னால் திமுக வேலை செய்ய வேண்டியது, அதிமுக சொன்னால் அதிமுக வேலை செய்ய வேண்டியது. இங்கே ஊடகங்களே அப்படித்தான் இருக்குது. சன் தொலைக்காட்சிக்கு ஒரு நிருபர் போயிட்டான்னா அவனுக்கு தெரிஞ்சளவு தூக்கி ஏற கட்டி வச்சிடணும். சன் தொலைக்காட்சி எதை சொல்லுகிறதோ அதுதான் செய்யணும். கலைஞர் தொலைக்காட்சி எதை சொல்லுகிறதோ அதுதான். தமிழ்நாட்டில் இது ஃபெயிலியர். இந்த ஊடகவியலாளருங்கிற ஒரு கான்செப்டு ரொம்ப ஃபெயிலியர். பாவம், மனசாட்சி உள்ளவன் மனசாட்சியை அடகு வைத்து விட்டு தான் வேலை செய்யலாம். இதுதான் தமிழ்நாடு. அப்போது கேபி பாலாவை சர்வதேச பயங்கரவாதியை போல சித்தரிக்கிறாங்க. நேபாளத்தில் நடந்த புரட்சியெல்லாம் இங்கே ஆரம்பிச்சிடுவாருங்கிறாங்க. இந்த அளவுக்கு யார் யோசிப்பானா? பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் யோசிப்பான். அந்த காந்தி கண்ணாடி படத்தில் பாஜகவை அவர் எதிர்க்கிறார் வலுவாக. சினிமாக்காரனுக்கு அப்படி கட்செல்லாம் எவனுக்குமே இல்லை. சினிமாக்காரனுக்கு எந்த அரசியல் கட்சியை எதிர்த்து வலுவாக நிற்கக்கூடிய முதுகெலும்பே கிடையாது. ஏதாவது ஒரு பக்கம் ஒழிஞ்சுக்குவான். இதுதான் சினிமாக்காரன். அது ரஜினியாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், அஜித்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்களுக்கு ஆண்களுக்கு பெண்களுக்கு முதுகெலும்பே கிடையாது. அவர்களுக்கு பொது நோக்கமும் தெரியாது. நீங்கள் அப்படி ஒரே ஒரு ஆள் தான் எம்ஜிஆர் தான் இருந்தார். அதற்கு பிறகு அந்த வரலாறே இல்லாமல் போச்சு. இப்போ அதே நிலைமை தான். பாலாவை சிவகார்த்திகேயன் தரப்பு அடிக்கலாம், பிஜேபி தரப்பும் அடிக்கலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் இதிலிருந்து வெளியே வரணும்னா, அப்பா எனக்கு 1 கோடி ரூபா வந்த வருஷம் வருமானம் வந்தது, நான் ஒரு 80 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன், இதை யார் சொல்லணும்? சிவகார்த்திகேயன் சொல்லணும். இப்போ நான் செகண்டில் தான் ஆம்புலன்ஸ் வாங்கினேன். அது விற்றவன் எனக்கு நம்பரை மாற்றி விற்று விட்டான், கார் நம்பரை போட்டு வேனை விற்று விட்டான். இதெல்லாம் ஒரு வெளிப்படையாக சொல்லணும். இவர் அப்படி எதையுமே சொல்ல மாட்டேங்க. வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவ்வளோ இதாக வந்து ஏமாற்றமாக அப்படி கொடுக்க முடியாது இல்லைங்கிறாரு. இன்னொன்று, நாங்கள் நம்பர் பிளேட்டில் வந்து மறைச்சிருந்தோம், சில காரணங்களுக்காக மறைச்சோம். அதில் ஒரு இதில் மட்டும் நீங்கள் நம்பர் பிளேட் வந்து தவறாக போட்டுட்டீங்க, 2 டி வர இடத்துல 1 டி வந்துருச்சு, அதனால தான் அந்த கார் நம்பர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆம்புலன்ஸ் யாருக்கு கொடுத்தாங்களோ அங்கேயே போய் வந்து பாலாவுடைய நண்பர் ஒருத்தர் கொடுத்தவங்க கிட்ட பேசி வீடியோலாம் போடுறாங்க. அப்போது பாலா வந்து தன் பக்கம் வந்து எந்த தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒன்று ப்ரூவ் பண்ணுறாரு தானே. இல்லை, அது தேவைதான். அது அப்படி. ஏன்னா இவர் மேலே இவ்வளோ பெரிய தாக்குதல் தொடுக்கும்போது தாக்குதல் தொடுக்கிறவர் சாதாரண நபராக இருக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா போயிட்டு வந்திருக்காரு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு. இவர் அமெரிக்க கைக்கூலி, உள்ளூர் கைக்கூலியே இவங்க சமாளிக்க முடியாது. அமெரிக்க கைக்கூலி தான் அது பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பு. அப்போ இதை சொல்லுகிற மூளை பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூலையாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் பங்களாதேஷை போல் இங்கே புரட்சி நடந்துடும். இங்கே எந்த காலத்துலேயும் புரட்சிங்கிறத எவனுக்கும் தெரியாது. இந்திய சாதி அமைப்பு நிறைய பிற்போக்குத்தனமான குப்பை இந்து மதத்தால் கட்டப்பட்டிருக்கு. இங்கே புரட்சிக்கு அப்படியே என்னென்ன தெரியாது உனக்கு. அப்படின்னா புரட்சி என்னென்ன தெரியாது. அப்போ பாலா வந்து நம்ம தனிப்பட்ட நபர், அவரை யாரும் இயக்கலை, அவருடைய சம்பாத்தியத்திலே வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய பேருக்கு உதவணும்னு உதவுறாருன்னா அவருக்கு எப்படி இவ்வளோ பணம் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அது அவர் சொல்லணும், வெளிப்படையாக சொல்லணும். பாலா தான் சொல்லணும். இப்போ ஐடி கட்டுவார், எத்தனை வருமானம் வந்தது, எவ்வளோ செலவு பண்ணாங்கிறத ஒவ்வொரு மனிதனும் வருமான வரித்துறைக்கு சொல்லியே. இப்போ நம்ம ஒரு கணக்கு போடலாம்ல. பாலா என்னன்னா இப்போதான் படத்தில் நடிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி விஜய் டிவியோட அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அப்போ விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணுறாரு, அதுக்கு எவ்வளோ சம்பளம் வரும், வெளியே சில ஈவெண்ட் பண்ணுவார், அதுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் வந்து அவர் ஒரு லைஃப் லெட் பண்ணலாம், ஒரு கார் வச்சுக்கலாம், எல்லாருக்கும் இப்படி வாரி வாரி கொடுக்குற அளவுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது அப்படின்னு ஒரு மனக்கணக்கு மாதிரி போட்டு சொல்கிறாங்கல்ல. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அதாவது இதில் மனமும் இல்லை கணக்கும் இல்லை, மனசு தான் காரணம். நீங்கள் எம்ஜிஆரை யாரை பார்த்து கற்றுக்கிட்டாருன்னா, இவ்வளோ பெரிய வள்ளல் குணம் உள்ள எம்ஜிஆர் நீங்கள் 10 கோடி பேர் எம்ஜிஆர் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. 10 கோடி பேரும் எம்ஜிஆரை பற்றி பேசாமல் இருக்க முடியாது.
ஆனால் இந்த எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா வர்ற காசை பூரா செலவு பண்ணுறாரு. அன்றைக்கெல்லாம் லட்சம் தான், கோடியெல்லாம் கிடையாது. வர்றதை பூரா நீங்கள் பாருங்கள், வடபள்ளியில் நிறைய எம்ஜிஆர் பள்ளிக்கூடம் நிறைய இருக்குது. எம்ஜிஆர் பேரில் சாராயம் விற்கிறவன் சாராய உடையார், எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி நிறைய பேர் ஜேபிஆர் வச்சுருக்கார். ஆனால் எம்ஜிஆருடைய சொத்துக்கள் பூரா பள்ளிக்கூடத்துக்கு தானமாக கொடுத்துட்டு போயிட்டார். மாம்பழத்துலேயும் வடபழனிலையும் நிறைய இடங்கள் ஜானகி அம்மா உயர்நிலைப்பள்ளி, ஆரம்ப பள்ளின்னு நிறைய இருக்குது. இது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் வர்ற காசை நீங்கள் அரசியலில் லஞ்சம் வாங்கிய புலிகளுக்கு கொடுத்தார். சாராய உடையார் டெய்லி 1 லட்ச ரூபா கொடுப்பார். அந்த 1 லட்ச ரூபாய அடையாறில் இருக்கிற புளிய அலுவலகத்துக்கு போயிடும். இந்த காசு எனக்கு வேண்டாம்ப்பா. இப்படி வெளிப்படையாக இருந்தார் எம்ஜிஆர். அதே போல் எம்ஜிஆர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா என்எஸ் கிருஷ்ணகிட்ட கற்றுக்கிட்டார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் கதை எவ்வளோ வருது தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே சூழலில் யாருமே அதுக்கு பின்னாடி வரல. இப்போது பாலா ரஜினி செய்யாமல், கமல் செய்யாமல், யாரும் செய்கிறாரு. நீங்கள் புரோட்டா சாப்பிட போனால ஒரு கேமரா டீமை கூட்டிகிட்டு போகிறாரு. புரோட்டா 10 ரூபா, 4 புரோட்டா 50 ரூபா வருது. இதுக்கு 5000 ரூபா செலவு பண்ணி ஒரு கேமரா டீம், ஒரு காரு, ஒரு ஸ்டாண்டு, இப்படியே ஒரு கும்பலை. அப்போ இதெல்லாமே சினிமாக்கார மலிவான விளம்பரத்துக்கு சொந்தக்காரன். இதுதான் விஷயம். அப்போ பாலா அந்த விளம்பரத்துக்காக தான் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இல்லை, நான் உண்மையாகவே உணர்வோடு செய்கிறேன்னா, இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு வந்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்குன்னு, எனக்கு இந்த வருஷம் இவ்வளோ வந்திருப்பா வெளிப்படையாக அறிவிச்சிருக்கேன். எனக்கு ஒரு இடம் இங்கே ஒரு 1/2 கிரவுண்டு இருக்கான். அது 1/4 கிரவுண்டு என்னுடையது, இன்னொருத்தர் 1/4 கிரவுண்டு இலவசமாக கொடுத்தாரு. இப்போ அதுக்கு 3 கோடி ரூபா ஒர்த்து. நான் ஒரு கிளினிக் கட்ட போகிறேன், அது ஒரு 3 கோடி ரூபா. இப்படியே இந்த பொருளாதார ரீதியான விஷயங்கள் தான் ஒரு ஆளை குற்றவாளியாக்கும். இதை இன்ன வரைக்கும் வெளிப்படையாக ஏதோ வீடியோ போடுறாரு, சீமாங்கிட்ட போய் அண்ணா என்னை காப்பாற்றுக்கிறார், ஒரு 3 அறிக்கை கொடுக்குறாரு. இதெல்லாம் நடக்குது. யாருக்கும் போக தேவையில்லை. இந்த வருடம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கார், எவ்வளோ வருமானம் வந்து இதை எங்கேயும் போக வேண்டியதில்லை. இன்கம் டேக்ஸுக்கும் போக வேண்டியதில்லை, நிர்மலா சீதாராமனையும் பார்க்க வேண்டியதில்லை, யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக அது ஒரு ஆடிட்டரை வச்சு கணக்கு எழுதியிருப்பார். ஆடிட்டரை வச்சு கணக்கு எழுதியிருப்பார். எவ்வளவு எல்லாமே அக்கௌண்ட்டில் தான் கொடுத்துருப்பான், கையில் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டான். சம்பளம் கொடுத்தாலும் அக்கௌண்ட்டில் தான் போடுவான். இந்தப்பா இவ்வளோ வந்திருக்கு. அப்போ அது தெரியலையா, இல்லை யாரும் சொல்லி கொடுக்கலையா? ஒரு ஆளை குற்றவாளின்னு எப்படி சொல்லணும்னா, பணத்தை திருட்டாயா, மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டாயா, சுகபோகமாக வாழ்கிறாயா, இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு ஒரே விஷயம் என்னது, எனக்கு வந்த சட்டபூர்வமான பணம், சட்டபூர்வமான செஞ்ச செலவு. இதை ஏன் வெளிப்படையாக இன்றைக்கி வரைக்கும் பல வீடியோ போடுறார். சீமா வீட்டில் போய் கதறாராம். அவர் 3 அறிக்கை கொடுத்துருக்காரு. ஏன்னா அவர் தானே ரட்சகன். இப்போ அவரே டெபாசிட் போகுது. சினிமாவுக்கு எல்லாம் லஞ்சம் வாங்குறது, ஊழல் பண்ணுறது, லைக்கட்டை கட்டிங் வாங்குறது எல்லாம் சீமான் தான். இந்த வெளிப்படைத்தன்மை பாலா கிட்ட இல்லைங்கிறதுனால தானே பல பேர் சந்தேகிக்கிறாங்க, யாரோ அவருக்கு பணம் கொடுத்து பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் இப்போது லாரன்ஸு, ராகவா லாரன்ஸ் தான் முதல்ல என்ன பண்ணார், இதே போல் பண்ண ஆரம்பித்து ஒரு என்ஜிஓவை பதிவு பண்ணார், அறக்கட்டளையை பதிவு பண்ணார். அறக்கட்டளையை பதிவு பண்ணால் கோடிக்கணக்கான ரூபா வந்து கூஞ்சிருச்சு. யாருக்கு? லாரன்ஸுக்கு. பணம் கோடிக்கணக்காக வந்த பிறகு அவரை திக்குமுக்காடி போனார். திக்குமுக்காடி போன பிறகு இதை நம்ம இத்தனை காசையும் நம்ம தொண்டு நிறுவனத்து வழியாக இனாம் செஞ்சோம்னா, பிரசவத்துக்கும் பள்ளி மாணவர் எல்லாம் செஞ்சோம்னா, ரஜினி கமலுடைய வெறுப்பை, சினிமா துறையினுடைய வெறுப்பை நம்ம மேலே அதிகமாக வந்துடும். இவனோட எம்ஜிஆர் அவன் நம்மளே ஒரு விஷயம் அவனுக்கு கொடுக்குறதில்ல, ரஜினி கமல் 2 பேரும் ஒருத்தரும் கொடுக்குறதில்ல, விஜய் அஜித் கொடுக்குறதில்ல, இவன் என்னது கொடுக்குறான்? இப்படி ஒரு வெறுப்பு வந்துடும். சினிமாக்கார எப்போவுமே பிறவி கோலை, முதுகெலும்பே இல்லாத ஆளுங்க. அப்போ என்ன பண்ணுறான், அப்படியே அதை எனக்கு பணமே வேண்டான்னு அறிவிச்சிட்டார். அறக்கட்டளைக்கு பணமே வேண்டான்னு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டார். யார்? இந்த நாடு எவ்வளோ கேவலமான நாடுன்னு பாருங்கள். ஒருவன் வெளியிலேருந்து பணம் கொடுக்குறான், அதை வைத்து ஏழை எளியவர்களுக்கு உதவுவதற்கு கூட முடியல.
க்ளோஸ் பண்ணிவிட்டு சொந்த நிதியிலேருந்து ஏதாவது ஒரு படம் ப்ரொமோஷனாக ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணு. அவருக்கு இப்போது சன் டிவி வருஷம் 10 கோடி ரூபா சும்மா கொடுத்துட்றான். நீ யாருக்கும் பணம் பண்ணக்கூடாது, எனக்கு தான் பண்ணணும். லாரன்ஸுக்கு பண்ணை வீடு ஒன்று இருக்குது, ஈஸியாக அங்கே சாப்பிட்டுக்க படுத்துக்க. நான் சொல்லும்போது எனக்கு மட்டும் பணம் பண்ணிக்கோ, 10 கோடி நான் உனக்கு வருஷம் சும்மா கொடுத்துட்றேன். இப்போ இந்த வள்ளல் எங்கே போய் செட்டில் ஆகிட்டார்? சன் டிவியில் போய் செட்டில் ஆகிட்டார். இப்போ அவர் தான் பாலாவுக்கு பணம் கொடுத்து எதாவது செய்ப்பா. மாதமாக வருஷம் 10 கோடி வருது. அப்போது இதுதான் பாலாவுக்கும் லாரன்ஸுக்கும் ஒன்று ரிலேஷன்ஷிப். இதை உன்னிப்பாக பார்க்குற சினிமா பிரபலங்கள், எல்லா சினிமா பிரபலம் அரசியலுக்குள்ளே தான் இருக்கான். அரசியலுக்குள்ளே தான் இருக்கான். அப்போது இதுதான் இவரை எந்த அளவுக்கு அடிக்கிறாங்கன்னா, அமெரிக்கா கைக்கூலி, ஆஸ்திரேலியா கைக்கூலி, இப்படி அடிப்பதற்கு காரணம். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது, ஒரு பெரிய அரசியல் ஒளிந்திருக்கு. முதல் இப்போ பாலாவுக்கு வந்து ஒரு நல்ல ஃபெமிலியாரிட்டி இருக்குது, ஒரு நல்ல நேம் இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். ஒரு சின்ன பையன் அவன் சம்பாதிக்கிறது கொஞ்சத்துலேயும் வந்து மக்களுக்கு கொடுத்துட்றாங்கிற நேம் இருக்குது, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ தான் முதல் படம் நடிக்கிறாரு, அவருக்கான பிஸ்னஸ் என்னன்னு தெரியாது. அந்த படம் அதிக அளவுக்கு ரொம்ப டாக்காக போய் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கூட ஆகலை. அப்படிப்பட்ட ஒரு புது ஹீரோக்கு இப்போ தான் அறிமுகமாகி ஒரு படம் தான் பண்ணியிருக்கிறாரு. அவருக்கு வந்து பிரபலங்கள் தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க பயப்படுவாங்களா? எஸ்டாப்ளிஷ்டு ஹீரோ ஆயிட்டாரு, எத்தனையோ படங்கள் பண்ணியாச்சு, இன்னைக்கு அவருடைய பிசினஸே வேலை. அவர் ஏன் பாலாவை பார்த்து பாலாவுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கணும்? ஒரு வெயிட்டாக ஒரு 5 லட்ச ரூபாயை ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவன் கடுமையாக வேலை செய்வான். நெகட்டிவோ பாசிட்டிவோ வாங்கின காசுக்கு கடுமையாக வேலை செய்வான். அப்போ தான் இந்த கடுமை வருது. பங்களாதேஷ் புரட்சி, நேபாள் புரட்சியை யாரை ஒப்பிடுறாங்க? ஜென்சியை பாலாவோடு ஒப்பிடுறாங்க. அப்போ வாங்கின காசு நல்ல வெயிட்டான காசு. இவன் ஒரு காமெடி நடிகை. இந்த மாதிரி தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் நிறுத்துவாங்க. மக்கள் வந்து நம்ம வீட்டு புள்ள மாதிரி நினைக்கிற ஒருத்தரை தான் டேமேஜ் பண்ணுறது இப்படி தான். இதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு சதி, ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அந்த அளவுக்கு தகுதியான ஆள் இல்லை பாலாவை. இருந்தாலும் நீங்கள் பாலாவை ஆரம்பத்திலேயே தட்டி வைக்கணும்னு விரும்புகிற ஆட்கள் வலிமையான ஆட்கள். அதுதான் கருத்து வலிமையாக வருது. நன்றி சார். நன்றி, வணக்கம்.